யாருதான்ப்பா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போனா வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். மேட்லேருந்து, துணியிலேருந்து எல்லாம் துவச்சு வச்சு தான் போகணுங்கிறது யார் தான் கண்டுபிடிக்கிறா? முடியல. நேத்துலேருந்து நானும் நிக்காம ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டே இருக்கேன். இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. நேத்துலேருந்து தண்ணியில கை வச்சு வச்சு என் வாய்ஸ் விடிவி கணேஷ் மாரி ஆயிடுச்சு. பேசுனா இப்போ ஒன்லி ஜென்ட்ஸ் குரல் தான் வருது. லேடீஸ் இந்த பெண்மைக்குண்டான இதுவே வரமாட்டேங்குது. அவ்வளோ தண்ணியில வந்து கை வச்சு வேலை செஞ்சுருக்கேன் நானு. சரி, நேத்து எல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல, பெட்ஷீட்லேருந்து எல்லாம் துவச்சி காய போட்டு மறுபடியும் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஊருக்கு போக முன்னாடி இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போனால் தானே நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா வந்து டபுள் ட்ரபிள்னு நம்மளுக்கு இருக்கிற எல்லா வேலையும் டபுள் ஆயிரும். மேட்டில் இருக்கிற ஆளுக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா எங்கேருந்து தான் இத்தனை ஆளுக்கு வருமோ தெரியல. அது வீடு ரோட்டு மேலேயே இருக்கிறதுனால மண். எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லோரும் மண் அவ்வளோ இருக்குது, வீடியோ கட்டிக்கலாம். அந்தளவுக்கு மண் நிறையுதுங்க அந்த மேட்டில். கிச்சனுக்குள்ளே போட்டிருக்க மேட் வரைக்கும் அவ்வளோ மண். இதெல்லாம் முடிச்சுட்டு நீ பேக்கிங்கெல்லாம் நீ என்ன பண்ணுறதுன்னு ஹாஃப் கன்ஃபியூஷன்லேயே இருக்குது. எதை எடுத்து வைக்கிறது, எடுத்து வைக்க வேண்டாம். நான் எனக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். நீ அவர் வந்து அவருக்கு உண்டானதெல்லாம் எடுத்து வைக்கணும், டிஃபன் பேக் பண்ணணும். நீ நைட்டு வேறு நான் சப்பாத்தி சுடுவேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் வேறு ஒரு டெத் ஆயிடுச்சுங்களா, யாருமே கோலம் போடல, நான் மட்டும் போட்டிருக்கேன்னு வேறு எல்லோரும் வெறிக்க வெறிக்க நீ வந்து பார்த்துட்டு போனாங்க. சரி, இதே மாதிரி நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.